ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரையும் நான் போயிருந்தேன். அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த கோயிலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ எடுத்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், பட் எல்லாராலையும் நடந்தெல்லாம் போக முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தூரம் வந்து நடந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன். அப்படி வரப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோபுரம் வந்து நல்லாவே தெரியுது. அப்போ தான் நமக்கு புரிய வந்தது, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் மேப்ஸ் இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது இல்லையா. அதே மாதிரி இந்த மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்ஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய வீடுங்கள்லாம் கூட அந்த காலத்துலலாம் அவ்வளோவா வந்து இருந்திருக்காது. மேக்ஸிமம் 1 floors 2 floors இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நேரத்தில் யாருக்காவது வந்து வழி தெரியாமல் போச்சுன்னா இந்த கோயில் கோபுரத்தை வச்சு தான் அவங்க வந்து நடந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. அது வந்து உண்மையாக தாங்க இருக்கும். ஏன்னா எங்கேருந்து பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் வந்து நல்லாவே வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கண்ணுக்கு வந்து தெரியுது. அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நேவிகேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த வழி ஏதாவது தவறிட்டாங்கனாலும் அந்த கோபுரம் வந்து கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ நடந்துகிட்டே நான் வந்து போயிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எனக்கு லிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாரு. அவர் அந்த ஊர்க்காரர் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெக்சரராக இருக்கார் போல். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஊர் கதையெல்லாம் கூட சொல்லிக்கிட்டே தான் வந்தார். அவர் கூட பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ கூட அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி யாராவது லிஃப்ட் கொடுத்தா பெரிய விஷயம்தான். ஸோ இல்லைனா நம்ம வந்து வழி தெரியாத நேரத்தில் நம்ம வந்து பார்த்து நடந்து போகணும் இல்லையா, அதனால் சொல்ல வரேன். இது என்ன வீடா கோயிலா? ஐயப்பன் கோயிலா? பார்த்தா ஐயப்பன் கோயில் மாதிரி தான். ஓ இல்லை அந்த மாடல் கட்டியிருக்காங்க, பெருமாள் கோயில் தான். ஏங்க வேப்பம்பேட்டில் கூட நாங்கள் இருக்க ஏரியா டெவலப் ஆகிடுச்சு. அங்கெல்லாம் கம்மியாக தான் இருக்குது வாடகை. வீடெல்லாம் கூட கம்மியாக தான் இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்போ விலை அடிக்க அதிகமாகி போச்சு. புரியல. ஸோ எனக்கு லிஃப்ட் கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா லயலோ காலேஜில் தான் வந்து படிச்சிருக்காரு போல். அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு சென்னை எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ சென்னையானாலே ரொம்ப காஸ்ட்லி, நமக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுவே இங்கே எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்லலாம் ரொம்ப விலை கம்மி தான். ஸோ நல்லா பெரிய வீடே பார்த்தீங்கன்னா வாடகைலாம் ரொம்ப கம்மியே கிடைக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் சம்பளம் இருக்குது. அவருக்கு கூட சம்பளம் வந்து 25,000-30,000 ரூபாய்க்குள்ளே தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது போல் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து மாறுபடும் சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு வந்தார். டிக்கெட் கவுண்டர் யாரும் இருக்க மாட்டாங்களா? ஸோ இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் கரெக்டாக டைமுக்கு மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல். கரெக்டாக 4 o'clock வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. டிக்கெட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து எத்தனை நேரம் வந்து இருக்குன்னு தெரியல, பட் எப்பயுமே வந்து ஓப்பன் கிடையாது. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து அவ்வளோவா ட்ரெயின்ஸ் வந்து ஓடாதான், நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும், எங்களுக்கு வந்து படிப்பு நல்லாவே ஏறும்னு சொல்லிட்டு தினமும் அவங்க வீட்டில் இருந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அந்த நாள் முழுக்க வந்து இருட்டுற வரையுமே பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு போகிறாங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த VAO எக்ஸாம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த Group 4 Group 1 அந்த இது சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியல. அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறதா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து நம்ம சென்னைக்கு வரணும்னா எக்மோர் தான் நம்ம வந்து இறங்கணும். ஆல் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த சவுத் ட்ரெயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்மோரில் தான் வந்து இறங்கும் இல்லையா. அதனால் எக்மோர் வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் நான் சென்ட்ரல் வந்துட்டு நான் அங்கேருந்து வேப்பம்பேட்டை வந்து நான் வந்திருந்தேன்.